நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு பதிவு. முக்தார் ஐயா பெருந்தலைவரும் நாடார் சமுதாயத்தையும் தவறாக பேசிட்டு இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாப்புல. எப்படின்னா, அர்ஜுன் சம்பத் அவர்கள் தப்பாக பேசும்போதெல்லாம் அந்த சமுதாயம் போராட்டம் பண்ணல, ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அப்படி விட்டதே கிடையாது. முக்தார் என்னென்னா, யார் தப்பாக பேசினாலும் எங்கள் சமுதாயத்தை தப்பாக பேசும்போது நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்பு குரல் கொடுக்க தான் செய்வோம். சரியா? ஏன்னா காமராஜர் ஐயா போல் ஒரு உண்மையாகவும் ஒரு ஒழுக்கமாகவும் வாழ முடியாது இந்த உலகத்தில். அப்படி ஒரு மனுஷன் கிடையாது. யாரோ தப்பாக பேசினா அதெல்லாம் பன்னி கூட்டங்கள், பன்னி குணத்துக்கு அது ஜாக்கடையில் நடக்கும். அதனால் அப்படி தான் பேசும். நல்ல மனிதர்கள் எப்படி பேசுவாங்க? உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, உயர்ந்த ஒரு வம்சாவளியாக வந்தவங்க எப்படி பேசுவாங்க நினச்சிப்பார். நீ அர்ஜுன் சம்பத் பேசுனதை வச்சு நீ சொல்கிறியா? நான் ஐயா பெருந்தலைவரை அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை பேசக்கூடியவங்க வீடியோ உனக்கு அனுப்புகிறேன். அந்த நீ வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு உன்னால் ஏண்ட கருத்தை நீ வெளியிடு முக்தார் அவர்களே. சரியா? 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்பும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாமல் ஆட்சி செய்தவர் காமராஜர். அவர் முதலமைச்சராக இருந்த அந்த 9 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 12,000 பள்ளிகளை திறக்க செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ராஜாஜி இழுத்து மூடிய 2,500 பள்ளிகளையும் திறக்க வைத்தார். அது இல்லாமல் 12,000 பள்ளிகளை புதிதாக உருவாக்கினார். அதனால்தான் திருமாவளவன் இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்க முடிகிறது. திருமாவளவன் இந்த மேடையிலே இன்றைக்கு பேச முடிகிறது. 500 ரூபாய் 5000 ரூபாய் எதோ சொன்னா அது கொடுத்தாதான் உனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். படிக்கலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு. மறுநாள் என்ன ஆச்சுன்னா, இவர் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாருன்றத காமராஜருக்கு தெரியும். அவர் அந்த கமிட்டியிலேருந்து அவர் எடுத்ததுனால நான் தப்பிச்சேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் என்ன சேர்த்துக்கிறாங்க. ஒருவேளை அந்த கமிட்டி மெம்பரை எடுக்காம இருந்திருந்தா எனக்கு கிடைச்சிருக்காது. Kamarajji listened to the people of Tamil Nadu. I'll give you a small example that they wanted midday meals. Every single economist of that time said that this is a bad idea. Kamarajji listened to the people of Tamil Nadu. He gave the people of Tamil Nadu midday meal. The midday meal idea went to the rest of India. So Tamil Nadu showed the direction to India. This is exactly how the great K. Kamaraj wanted a government to be run where there is zero tolerance towards corruption. இந்த வீடியோவை நம்ம நாடார் சமுதாயம் சார்ந்தவர்கள் முக்தார் கண்ணுக்கு படுற அளவுக்கும், நாடார் சமுதாயத்தில் பிறந்த ஐயா பெருந்தலைவரை தப்பாக பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கண்ணில் படுற அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.